வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. சரி, நீ லாங் ஜம்ப் எத்தனை டைம் அதில்? சரி, டே 14 அந்த 5 ஒர்க் அவுட் முடிச்சிங்களா? 5 ஒர்க் அவுட் வந்து 1 டே பண்ணோம், 5 ஒர்க் அவுட் பண்ணோம், அனதர் டே ஒன்று பண்ணோம். அங்கே 10 ஒர்க் அவுட் முடிஞ்சிது. இந்த 10 ஒர்க் அவுட்டில் எதனா சப்போஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஒர்க் அவுட்டை ரிப்பீட்டட் பண்ணிக்கு. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக போனா அந்த ஸ்டார் ஜம்ப் வந்து செட் ஆகல, அதேமாதிரி போனால் டக் ஜம்ப், டோ டச் இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கு. ஏன்னா இது யாருமே ஒழுங்காக பண்ணல. ஏன்னா லாங் ஜம்ப் மெயினான ஒர்க் அவுட் அந்த 3 ஜம்ப் தான். அதில் நீங்கள் அது பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா தான் லாங் ஜம்ப் இம்ப்ரூவ் ஆவாங்க. அது யாருமே சாட்டிஸ்ஃபை இல்லை. அந்த 3 ஒர்க் அவுட்டை அட்லீஸ்ட் எந்த ஒர்க் அவுட் முடிச்சாலும் அந்த 3 ஒர்க் அவுட் முடிச்சிடுவாங்க. டே 14 பொறுத்தவரையும் ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. 5 ஸ்டேஜும் இன்னைக்கு வேணாம், ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் பண்ண போகிறேன். இந்த 1 ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா லாங் ஜம்ப் பொறுத்தவரை அப்ரோச் ரன். எப்படி அப்ரோச் பண்ணி ஓடி வரீங்க அங்கேருந்து இங்கே? நீங்கள் தான் ஸ்டெப்ஸ் விட்டுறா. நான் சொல்ல அப்ரோச் ஒரு ரன்வே ஓடுறா அப்படின்னா இப்போ 200 ஓடுறீங்க. 200 ஓடும்போது பார்த்தோன்னா வந்து 50 மீட்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், மினிமம் ஓடுறேன், 50 மீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டு, இன்னொரு 100 மீட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டு. இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இல்லை சார், என்னால் வந்து 200 மீட்டர்ஸும் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், லாஸ்ட் ஒரு 20 மீட்டர்ஸ் தான் ஸ்லோவாக ஓட முடியும், அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ரன்வே வந்து எப்படி அப்ரோச் பண்ணி ஓடுறேன்னு கேட்குறேன். லாங் ஜம்ப் பொறுத்தவரை நம்மளுக்கு அப்ரோச் ரன் இருக்கணும். அப்ரோச் ரன்னா எங்கே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்கள ஹார்ட் நம்ம தான் சொல்லியிருப்போம், 11 ஸ்டெப்ஸ் இருக்கும், இல்லை 21 ஸ்டெப்ஸ் இருக்கும், இல்லை 13 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணி ஓடுறீங்க? எனக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேசுங்க, பேசினா தான் வந்து கற்றுக்க முடியும். இந்த ஒர்க் அவுட் இன்னைக்கு கொடுக்குறான் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட்னால உங்களுக்கு என்ன பயன் தான் கேட்குறேன். பேசு, அதுமாதிரி பேசினா தான் தெரியும். அவன் சொல்லு, வெரி குட் சொல்லுவான். நீங்கள் அப்படி தான் ஓடுன்னு இருக்கு. இப்போ அவன் சொல்றது பார்த்தோன்னா 5 ஸ்டெப்ஸ் என்னால் வந்து என்ன பண்ணுறான், ஸ்லோ ஓடிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓடணும். இவனான்றா எனக்கு ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்றான். வேற நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க? ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் தான். இப்போ 2 மெத்தட் இருக்குது நம்மளுக்கு. அப்ரோச் ரன் பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தோன்னா ஒரு 100 மீட்டர்ஸ்னு வச்சுக்க. நம்ம லாங் ஜம்ப் ரன் பண்ணுறது பார்த்தோன்னா 40-45 மீட்டர் தான் ஓட போகிறேன். சில பேர் எனக்கு 10 மீட்டர்லேயே எனக்கு போதும் சார், இல்லை 20 மீட்டர்லேயே போதும்னு ஓடுற அப்ரோச்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓட போகிறதில்ல. 2 கிலோமீட்டர்ஸ் ஓடும் போதுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஓடி, மீடியம், ஃபாஸ்ட் அப்படின்னு ஓடிக்கலாம். ஓட போகிறதே மிஞ்சி போனால் 40 மீட்டர் தான் ஓட போகிறேன். இல்லை சில பேர் பார்த்தோன்னா ஒரு 20 மீட்டர் தான் ஓட போகிறது. இந்த 20 மீட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அதுதான் உனக்கு ரிசல்ட்டே. உனக்கு சொல்கிறேன், அவங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு, லாங் ஜம்ப் பொறுத்த வரையும் 50% ஒர்க்கு என்னங்க, ஸ்பீடு தான். இங்கே ஸ்பீடாக ஓடிட்டாலும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 3.75 குடிச்சிடலாம். நீங்கள் பார்த்தோன்னா என்னது 4.50 குடிச்சிடலாம். இது ஸ்பீடாக ஓடி வந்தால் எந்த வித டெக்னிக் இல்லாமல் போர்டு அடிக்காமல். இதில் அப்ரோச் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா அவர் சொன்ன மாதிரினாங்க ஒரு 30 மீட்டர்ஸ் ஓடுறீங்கன்னா டிவைட் பண்ணிங்க. 30 மீட்டரில் 10 மீட்டர்ஸ் வந்து ஸ்லோவெல்லாம் ஓடுவானா, 10 மீட்டர்ஸ் மீடியமாக ஓடிக்க, அனதர் 10 மீட்டர் என்ன பண்ணுவார் ஃபாஸ்ட்டாக ஓடிக்க, இன்னும் லாஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்குல்ல அது வந்து மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ஓடிக்க. இப்படி ஓடிக்க. இல்லை எனக்கு செட் ஆகலை சார், 2மே ட்ரை பண்ணும். இல்லை எனக்கு செட் ஆகலை சார், அந்த 30 மீட்டர்ஸ் நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கும். ஜம்பெல்லாம் வேணாம், அங்கேருந்து ஓடி வர போகிற போர்டாண்ட வந்து என்ன பண்ணுறேன், டேக்கப் எடுத்தெல்லாம் குதிக்கணும். ஃபாஸ்ட்டாக வந்து ஓடி இது வரைக்கும் ஒன்றுக்கு ரன் பண்ணுற அப்ரோச் வண்டி தான் நான் பண்ண போகிறேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண 30 மீட்டர்ஸு ஃபாஸ்ட்டாக ஓடி வர போகிறோம், அவ்வளோதான். இதுதான். இதை வந்து என்ன பண்ணுவோம், 2 ஸ்டேஜாக டிவைட் பண்ணிக்க. 10 மீட்டர்ஸ் மீடியம், 10 மீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டு, அனதர் 10 மீட்டர் மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு முடிச்சு ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபாஸ்ட்டாக அடிச்சுப்போம். இது 2 மெத்தட் இருக்குது, 2த்துலையும் யூஸ் பண்ணிப்போம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் என்னங்க, அப்ரோச் ரன் ஒன்றி தான். இந்த அப்ரோச் ரன்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகுதுன்னு செக் பண்ணிக்க. ரன் பண்ணும்போது எப்படி வரணும், ஹீல் அண்ட் டோ, அப்படி தானே, டோவில் ஒண்டி ஓடும். ரெடி. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொன்னாங்க, 30 மீட்டர்ஸ் ஓடும் போது மீடியம், ஃபாஸ்ட், மேக்ஸிமம் ஃபாஸ்ட். In the sky, gazing far into the night. மா உனக்கா தெரியணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன 10 மீட்டர் என்ன பண்ண போறாங்க, ஸ்லோ ஓட, மீடியமா ஓட போறேன். அனதர் 10 மீட்டர் என்ன பண்ண போறாங்க, ஃபாஸ்ட், அப்புறம் மேக்ஸிமம் ஃபாஸ்ட். நம்ம கிட்ட தான் ரேஸ் தெரியும், நான் ஸ்லோ ஓடுறேன்னா மீடியம் ஓடுறேன், ஃபாஸ்டா ஓடுறேன்னான்ட்டு. நீங்க அப்ரோச் பண்ணி ஓடணும். ஓடுறது பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் மீடியம், ஃபாஸ்ட், மேக்ஸிமம் ஃபாஸ்ட். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி ஓடுங்க. 3 ஸ்டேஜும் ஒரே ஒரு ஸ்டேஜ் பண்ணிடாதாங்க.
வா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணனா அங்கே வந்து என்ன பண்ணுவோம் மீடியம், இந்த கோன்ல இந்த கோன் வரைக்கும் என்ன பண்ண போற ஃபாஸ்ட், அந்த கோன்ல இருந்து அது வரைக்கும் டேக் அப் போர்ட் லாஸ்ட் வரைக்கும் என்ன போற மேக்ஸிமம் ஃபாஸ்ட். புரியுதா? ஒவ்வொரு ஸ்டேஜா டிவைட் பண்ணி ஓடுங்க. 1 girl 1 boy. ஃபாஸ்ட் உனக்கா தெரியணும், ஸ்லோவா மீடியம் ஃபாஸ்ட் மேக்ஸிமம் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் வெரி குட். 1 girl 1 boy சொல்லியாச்சு. தம்பி ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சா? செகண்ட் ஒன் ஃபுல்லாவே ஃபாஸ்ட் தாங்க. Eyes in the sky, gazing far into the night. I raise my hand to the fire, but it's no use, 'cause you can't stop it from shining through. It's true, baby, let the light shine through. If you believe it's true.